இன்றைய நமது விரிவான ஆய்வுக்கு உங்களை வரவேற்கிறோம். நம்ம நிகழ்ச்சியோட நோக்கமே பலதரப்பட்ட தகவல்களை ஆராய்ந்து அதுல இருக்கிற மிக முக்கியமான விஷயங்களை சுவாரஸ்யமாகவும் சுருக்கமாகவும் உங்களுக்கு கொண்டு சேர்க்கிறது தான். சரியா சொன்னீங்க. இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற சோர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 3 முக்கியமான யூடியூப் காணொளிகளோட எழுத்துப்படிகள். அதாவது அப்போலோஜியா ஸ்டுடியோஸ், ட்ரூத் இன் ஹிஸ்டரி, அப்புறம் ஓடிப்பாக்கம் அப்படிங்கிற 3 தரப்புல இருந்து வந்திருக்கிற விளக்கங்கள். இந்த 3 சோர்ஸும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய கேள்வியை முன்வைக்குது. அதாவது நவீன இஸ்ராயல் நாடு இன்றும் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தேசமாக கருதப்படுகிறதா அப்படிங்கிற கேள்விதான் அது. குறிப்பா இஸ்ராயலை கண்மூடித்தனமாக ஆதரிக்கும் மேற்கத்திய நற்செய்தி, அதாவது அந்த எவாஞ்சலிக்கல் கிறிஸ்துவ நிலைப்பாட்ட இந்த சோர்ஸ்கள் மிக கடுமையா விமர்சிக்கின்றன. இப்போ இந்த விவாதத்துக்குள்ள நம்ம ஆழமா இறங்குறதுக்கு முன்னாடி ஒரு சென்சிட்டிவான விஷயத்த நம்ம வெளிப்படையா சொல்லிடணும். அதாவது நாம பேச போற இந்த டாபிக் ரொம்பவே உணர்வுபூர்வமானது, மதம் அப்புறம் சர்வதேச அரசியல் சம்பந்தப்பட்டது. கண்டிப்பா. அதனால ஒரு விஷயத்த நான் ரொம்ப தெளிவா சொல்லிக்க விரும்புறேன். நாங்களோ இல்ல இந்த நிகழ்ச்சியோ எந்த ஒரு அரசியல் நிலைப்பாட்டிற்கும் எந்த ஒரு குறிப்பிட்ட தரப்பிற்கும் ஆதரவளிக்கல. நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த குறிப்பிட்ட சோர்ஸ்கள் என்ன சொல்லுது அப்படிங்கறத எந்த விதமான சார்பும் இல்லாம அப்படியே உங்களுக்கு விவரிப்பதே எங்களது ஒரே நோக்கம். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். வேதாகம பின்னணியில அந்த உண்மையான இஸ்ரேல்னா யாரு? பல பில்லியன் டாலர் அரசியல் ஆதரவை தீர்மானிக்கிற அந்த மேற்கத்திய நம்பிக்கைக்கு எதிரா இந்த சோர்ஸ்கள் வைக்கிற லாஜிக் என்ன? இதத்தான் நாம இன்னைக்கு அலச போறோம். சரி, நம்ம அடிப்படை விஷயத்திலிருந்தே ஆரம்பிக்கலாம். இந்த சோர்ஸ்கள் ஒரு யூதன் அல்லது இஸ்ரேலியன் அப்படிங்கிற வார்த்தைய எப்படி வரையறை செய்யறாங்க? இவங்க தங்களோட வாதத்தை புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ரோமர் புத்தகத்திலிருந்து ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பா ரோமர் 2 மற்றும் 9ஆம் அதிகாரங்களை இவங்க மேற்கோள் காட்டுறாங்க. அப்போலோஜியா ரேடியோ அப்புறம் ஓடிப்பாக்கும் 2 பேருமே ஒரு விஷயத்தை ரொம்ப ஆணித்தரமா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஒரு உண்மையான யூதன் அப்படிங்கிறவன் அவனோட பிறப்பினாலேயோ மரபணுவாலேயோ இல்ல வெளியில தெரிகிற மாம்சப்படியான விருத்த சேதனத்தினாலேயோ தீர்மானிக்கப்படுறது கிடையாது. அது முழுவதுமா அவனோட இதயத்துடனும் அவனோட ஆவியுடனும் தொடர்புடைய ஒரு விஷயம்னு சொல்றாங்க. ஓஹோ, அதாவது இஸ்ரேலின் சந்ததியினர் அனைவரும் இஸ்ரேலியர்கள் அல்ல அப்படிங்கிற அந்த பவுலோட வார்த்தைகளை இவங்க சுட்டி காட்டுறாங்க இல்லையா? ஆமா, அதேதான். ஆபிரகாமோட உண்மையான பிள்ளைகள்னா அவரோட டிஎன்ஏவை ஷேர் பண்றவங்க கிடையாது, அவரோட விசுவாசத்தை ஷேர் பண்றவங்க தானு ஓடிப்பாக்கம் ரொம்ப தெளிவா சொல்றாரு. இன்னும் சொல்ல போனா தேவன் நினைச்சா வெறும் பாறைகள்ல இருந்து கூட ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உருவாக்க முடியும்னு அப்போலோஜியா ரேடியோ ரொம்ப அழுத்தமா பதிவு செய்யறாங்க. எக்ஸாக்ட்லி. அந்த காலத்துல இருந்த பல யூதர்கள் என்ன நினைச்சாங்கன்னா, நாங்க ஆபிரகாமோட வம்சத்துல பிறந்துட்டோம், அதனால ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்கு கடவுளோட சலுகைகள் கிடைச்சிடும் அப்படின்னு நம்பினாங்க. ஆனா வெறும் ரத்த உடவை மட்டும் நம்பி இருக்கிறது ஆன்மீக ரீதியா எவ்வளவு பெரிய தப்பு அப்படிங்கறத பவுலம் ரொம்ப ஆழமா விளக்குறாரு. இத படிக்கும்போது எனக்கு ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணம் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. இத கேக்குற நீங்க இத ஒரு பாரம்பரியமான குடும்ப தொழில் மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. இப்போ ஒருத்தருக்கு அந்த தொழிலை ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்குன அவரோட தாத்தாவோட குடும்ப பேர் இருக்குன்னே வச்சுக்குவோம். சரி. அந்த பேர் இருக்கிறதால மட்டுமே தாத்தாவிற்கு இருந்த அதே பிசினஸ் மூளையும் அந்த தொழிலை கொண்டு போக வேண்டிய தொலைநோக்கு பார்வையும் பேரனுக்கும் ஆட்டோமேட்டிக்கா வந்துடுமா என்ன? கிடையாது இல்லையா? இந்த சோர்ஸுகள் சொல்றதும் அதத்தான். அந்த ஆன்மீக தொலைநோக்கு பார்வைதான் இங்க முக்கியமே தவிர வெறும் ரத்த உறவோ பரம்பரை பேரோ கிடையாது. ரொம்ப அருமையான ஒப்பீடு. இந்த இடத்துல தான் இந்த விவாதம் இன்னும் கொஞ்சம் ஆழமாகுது. வெறும் மரபணுவை வச்சுக்கிட்டு கடவுளோட ராஜ்யத்துல ஒரு விஐபி சீட் வாங்கிட முடியாது அப்படிங்கறத இந்த 3 சோர்ஸுகளுமே ஏகோபித்த குரல்ல சொல்றாங்க. ஆனா ஒரு நிமிஷம், இங்க ஒரு பெரிய கேள்வி வருதே. மரபணுவுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல, வெறும் ரத்த உறவு முக்கியம் இல்ல அப்படின்னு சொன்னா, பழைய ஏற்பாட்டுல ஆதி ஆகமத்துல கடவுள் இஸ்ரேல் மக்களோட செஞ்சுக்கிட்ட அந்த ஆரம்பகால உடன்படிக்கையை பத்தி எவாஞ்சலிக்கல் கிறிஸ்தவர்கள் எப்பவுமே பேசுவாங்களே. ஆமா, அந்த பழைய உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை நிரந்தரமானது, நிபந்தனை அற்றது அப்படின்னு தானே அவங்க நம்புறாங்க. அதை இந்த சோர்ஸுகள் எப்படி எதிர்கொள்றாங்க? அது ஒரு மிக முக்கியமான பாயிண்ட். அந்த வாதத்தை உடைக்கிறதுக்கு தான் பாக்கம் உபாகமம் 28ஆம் அதிகாரத்தை உள்ள கொண்டு வரார். இஸ்ரேலுடனான கடவுளின் உடன்படிக்கை அப்படிங்கிறது ஒரு பிளாங்க் செக் கிடையாதுன்னு அவர் வாதிடுறார். அதுல நிறைய நிபந்தனைகள், அதாவது கண்டிஷன்ஸ் இருந்துச்சு. அப்படியா? என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ்? ரொம்ப நேரடியான கண்டிஷன்ஸ் தான். நீங்கள் கடவுளின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆனா நீங்க கீழ்ப்படியாம விலகி போனா அதற்கான கடுமையான சாபங்களையும் விளைவுகளையும் சந்திக்க நேரிடும் அப்படிங்கறதுதான் அந்த உடன்படிக்கையோட அடிப்படை. அதனால இது முற்றிலுமா நிபந்தனைக்குட்பட்ட ஒரு ஒப்பந்தம் அப்படின்னு அவர் விளக்குறாரு. ஓஹோ,
அப்போ அந்த கீழ்ப்படியாமையோட விளைவாதான் கிபி 70ல நடந்த சம்பவங்களை இவங்க பாக்குறாங்களா? ஆமாம். கிபி 70ல ரோமானியர்கள் ஜெருசலேம் நகரத்தை முற்றிலுமா அழிச்சு மக்களை உலகம் முழுக்க சிதறடிச்சத இந்த நிபந்தனை மீறலுக்கான விளைவாதான் இவங்க சுட்டிக்காட்டுறாங்க. இதை இன்னும் தெளிவா விளக்க ட்ரூத் இன் ஹிஸ்டரியை சேர்ந்த சார்லஸ் ஏ ஜென்னிங்ஸ் எரேமியா 24ல இருக்கிற நல்ல அத்திப்பழங்கள் மற்றும் கெட்ட அத்திப்பழங்கள் அப்படிங்கிற ஒரு உருவகத்தை பயன்படுத்துறாரு. அந்த அத்திப்பழங்கள் உருவகம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே, அதுக்கு என்ன அர்த்தம்னு அவர் சொல்றாரு? அதாவது கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்சவங்கள நல்ல அத்திப்பழங்களாகவும் கீழ்ப்படியாத தீய வழியில போன இஸ்ரேலியர்களை கெட்ட அத்திப்பழங்களாகவும் அந்த பைபிள் வசனம் உருவகப்படுத்துது. அந்த கெட்ட அத்திப்பழங்கள் மாதிரி இருந்த இஸ்ரேலியர்கள் தான் கடவுளோட பாதுகாப்பை இழந்து உலகெங்கிலும் சிதறடிக்கப்பட்டாங்கன்னு ஜென்னிங்ஸ் விவரிக்கிறாரு. ஓ, இங்கதான் விஷயத்தோட மையப்புள்ளிக்கு நம்ம வர்றோம்னு நினைக்கிறேன். இந்த சோர்ஸ்கள் சொல்ற மாதிரி அந்த உடன்படிக்கை முற்றிலும் நிபந்தனைக்குட்பட்டது, அவங்க மேசியாவையே நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற நிறைய மேற்கத்திய கிறிஸ்துவர்கள், குறிப்பா அந்த எவாஞ்சலிக்கல்ஸ், ஏன் நவீன இஸ்ரேல் தேசத்துக்கு எந்த கேள்வியும் கேட்காம கண்மூடித்தனமா ஒரு நிபந்தனையற்ற ஆதரவை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க? இது ஒரு பெரிய முரண்பாடா தெரியலையா? கண்டிப்பா இது ஒரு பெரிய முரண்பாடு தான். இதுதான் இந்த 3 சோர்ஸ்களோட மையமான விமர்சனமும் கூட. அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, இயேசுவ மேசியாவா ஏத்துக்காத வரைக்கும் அந்த பழைய வேதாகம வாக்குறுதிகள் எப்படி தற்போதைய மதச்சார்பற்ற அரசியல் தேசத்துக்கு பொருந்தும்னு கேக்குறாங்க. கரெக்ட். கடவுளோட நிபந்தனைகளை மீறிட்ட ஒரு தேசத்துக்கு பழங்கால உடன்படிக்கைகளை சுட்டிக்காட்டி அமெரிக்காவோ மேற்கத்திய நாடுகளோ நிபந்தனையற்ற ஆதரவு வழங்குறது ஆன்மீக ரீதியாவும் தார்மீக ரீதியாவும் தப்புன்னு இவங்க வாதிடுறாங்க. இந்த தர்க்கம் ஒரு ரொம்ப முக்கியமான, அதே சமயம் கொஞ்சம் கசப்பான ஒரு உண்மையை நோக்கி நம்மள கூட்டிட்டு போகுது. அப்போலோஜியா ரேடியோ இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய முரண்பாட்டை சுட்டி காட்டுறாங்க. அதாவது, ஒரு பக்கம் அமெரிக்க கிறிஸ்துவர்கள் இஸ்ரேலே கடவுளின் தேசம் அப்படின்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஆனா மறுபக்கம் அதே இஸ்ரேலோட வீதிகள்ல கிறிஸ்துவர்கள் மீதும் சுவிசேஷகர்கள் மீதும் எச்சில் துப்பப்படுறதும் அவங்க மேல கற்கள் வீசப்படுறதும் நடக்குதுன்னு அவங்க சொல்றாங்க. ஆமா, இத வெறும் வாய் வார்த்தையா சொல்லாம சில வீடியோ ஆதாரங்களையும் அவங்க முன்வைக்கிறாங்க. குறிப்பா ஜெருசலேம்ல இருக்கிற கிங் ஆஃப் கிங்ஸ் அப்படிங்கிற ஒரு திருச்சபையில நடந்த ஒரு சம்பவத்தை அவங்க ரொம்ப விளக்கமா சொல்றாங்க. அந்த சம்பவம் உண்மையிலே ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. நீங்க அதை கொஞ்சம் விளக்க முடியுமா? கண்டிப்பா. அந்த கிங் ஆஃப் கிங் சபையில அமைதியா ஒரு ஆராதனை கச்சேரி நடந்துட்டு இருந்திருக்கு. மக்கள் எல்லாரும் பாட்டு பாடிட்டு இருந்திருக்காங்க. அப்ப திடீர்னு ஒரு வன்முறை கும்பல் உள்ள நுழைஞ்சு பயங்கரமா தாக்குதல் நடத்திருக்காங்க. நிஜமாவா? சபைக்குள்ளையா? ஆமா, சபைக்குள்ளேயே தான். கண்ணாடிகளை உடைச்சு அங்க இருந்தவங்க மேல மிளகுத்தூள் விசிறி, அதாவது அந்த பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சு பெரிய கலவரமே பண்ணிருக்காங்க. நிலைமை ரொம்ப மோசமாகி கடைசியில அதை அடக்கிறதுக்கு ஸ்வாட் அதிரடிப்படையே உள்ள வர வேண்டியதா போச்சுன்னு அவங்க அந்த காணொலியில விவரிக்கிறாங்க. இத கேட்கும் போதே நமக்கு ஒரு விஷயம் புரியுது. இது ஏதோ தியரிட்டிக்கலான விவாதம் கிடையாது, இது நிஜத்துல நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். இதனாலதான் அப்போலோஜியா ரேடியோ ஒரு மாற்று பார்வையை முன்வைக்கிறாங்க. அதாவது, நவீன இஸ்ரேல ஏதோ விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு விசேஷ தேசமா ஒரு பீடத்துல ஏத்தி வைக்காம உலகத்துல இருக்கிற மத்த எல்லா தேசங்களை போலவும் அதையும் ஒரு ஊழிய களமாகவே பார்க்கணும்னு சொல்றாங்க. ஒரு மிஷன் ஃபீல்டு. ஆமா, அவங்களுக்கும் இயேசுவோட நற்செய்தி தேவை அப்படிங்கறத மேற்கத்திய கிறிஸ்துவர்கள் முதல்ல உணரணும்னு அவங்க வாதிடுறாங்க. அது மட்டும் இல்லாம நிதி உதவி மற்றும் அரசியல் ஆதரவு குறித்தும் சார்லஸ் ஏ ஜென்னிங்ஸ் ரொம்ப கடுமையான ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. இஸ்ரேல ஆசிர்வதித்தா அமெரிக்கா ஆசிர்வதிக்கப்படும் அப்படின்னு அமெரிக்க கிறிஸ்தவர்கள் மத்தியில பரவலா நம்பப்படுற ஆதியாகமம் 12:3 விளக்கத்தை அவர் முற்றிலும் மறுக்கிறாரு. அந்த புள்ளி விவரம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. வருஷத்துக்கு $3.4 பில்லியன் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு வாரி வழங்குது. ஜென்னிங்ஸ் என்ன கேட்கிறாருன்னா, இப்படி இஸ்ரேல் ஆசீர்வதிக்கிறதன் மூலமா அமெரிக்கா ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தா அமெரிக்காவில் ஏன் இவ்வளவு குற்றங்கள் நடக்குது? ஆமா, ஏன் இத்தனை வீடற்றவர்கள் தெருவுல கஷ்டப்படுறாங்க? ஏன் இவ்வளவு ஒழுக்க வீழ்ச்சியும் அரசியல் ஊழலும் மலிந்து காணப்படுது? இந்த லாஜிக் இடிக்குதே அப்படின்னு அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா கேள்வி எழுப்புறாரு. சரியா சொன்னீங்க. இப்போ இத கேக்குற உங்களுக்கு ஒரு விஷயம் தோணலாம், இதனால எனக்கு என்ன, இதெல்லாம் ஏதோ அமெரிக்காவுல நடக்கிற பிரச்சனை தானே அப்படின்னு. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது உலக அரசியலையே தீர்மானிக்கிற ஒரு விஷயம். ஒரு நவீன மதச்சார்பற்ற நாட்டையும் பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட பைபிள் தீர்க்க தரிசனங்களையும் பிரிச்சு பார்க்க இது உங்களை தூண்டுது. அரசியலையும் இறையியலையும் ஒன்னா போட்டு குழப்பிக்காதீங்க அப்படின்னு இந்த சோர்சஸ் ரொம்ப தெளிவா வார்ன் பண்றாங்க. கண்டிப்பா.
அரசியல் விமர்சனங்களை தாண்டி இந்த விவாதத்தோட அடுத்த கட்டத்துக்கு நாம போகணும். நவீன இஸ்ரேல் பத்தின இந்த மொத்த கதையாடலோட மரபியல் மற்றும் கட்டமைப்பு அடிப்படைகளையே ஜென்னிங்ஸ் கேள்விக்குள்ளாக்குறாரு. அதாவது அந்த ஜெனடிக்ஸ் பத்தி. ஆமா, ஜெனடிக்ஸ். இன்னைக்கு உலகத்துல யாராவது இஸ்ரேலை விமர்சிச்சா உடனே அவங்கள யூத எதிர்ப்பு நிலைப்பாடு கொண்டவங்க, அதாவது அந்த ஆன்டிசெமிட்டிக் அப்படின்னு ஒரு முத்திர குத்துறது வழக்கமா இருக்குல்ல. அந்த வார்த்தையே இன்னைக்கு ரொம்ப தவறா பயன்படுத்தப்படுதுன்னு அவர் சொல்றாரு. ஆமா, அவர் கொடுக்கிற அந்த வரலாற்று விளக்கம் ரொம்பவே லாஜிக்கலா இருந்துச்சு. செமிட்டிக் அப்படிங்கிற வார்த்தை நோவாவின் மகனான சேம் அப்படிங்கிறவரோட பெயர்ல இருந்து வந்தது. ஆனா சேம் என்பவருக்கு யூதர்கள் மட்டுமா சந்ததிகள் கிடையாது. நிறைய பேர் இருக்காங்களே. ஆமா, அசீரியர்கள், சிரியர்கள், அரேபியர்கள்னு பலரும் சேமோட வழி வந்தவங்க தான். அப்போ ஒரு அரேபியரையோ அல்லது சிரியரையோ விமர்சிச்சா அதுவும் ஆன்டிசெமிட்டிக் ஆகாதா? ஏன் இஸ்ரேல விமர்சிச்ச மட்டும் அந்த வார்த்தைய ஒரு ஆயுதம் மாதிரி பயன்படுத்துறாங்கன்னு அவர் கேக்குற கேள்வி ரொம்பவே சிந்திக்க வைக்குது. அதுக்கப்புறம் அவர் சொல்ற அந்த மரபணு புள்ளி விவரம் இருக்கே, அது ரொம்பவே ஆச்சரியமான ஒண்ணு. ஆபிரகாமோட வம்சாவளிய அவர் ரொம்ப நுணுக்கமா அலசுறாரு. நீங்களே கணக்கு போட்டு பாருங்க. ஆபிரகாமுக்கு பல பிள்ளைகள் இருந்தாங்க. இஸ்மயேல், மீதியான் அப்படின்னு நிறைய பேரு. அதுல ஈசாக்குக்கு மட்டும்தான் வாக்குறுதி அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் ஈசாக்குக்கு ஏசா, யாக்கோபுன்னு 2 பசங்க. அந்த யாக்கோபுக்கு 12 மகன்கள் இருந்தாங்க. அவங்க தான் இஸ்ரேலின் 12 கோத்திரங்கள். ஓகே, அந்த 12 பேர்ல ஒருத்தர் தான் யூதா. அந்த யூதாவோட வழி வந்தவங்க மட்டும்தான் இன்றைய யூதர்கள். ஒரு நிமிஷம். அப்போ ஒட்டுமொத்த ஆபிரகாமின் சந்ததியில இன்றைய யூதர்கள் அப்படிங்கிறவங்க ஒரு சின்ன பகுதி மட்டும்தானா? எக்ஸாக்ட்லி. ஜென்னிங் சொல்ற துல்லியமான கணக்குப்படி பாத்தீங்கன்னா ஆபிரகாமின் ஒட்டுமொத்த சந்ததியில இன்றைய யூதர்கள் வெறும் 1.96% அதிகபட்சம் 5.88% மட்டுமே இருப்பாங்க. இப்போ அவர் கேட்குற கேள்வி என்னன்னா, ஒட்டுமொத்த இஸ்ரேலுக்கும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளுக்கு வெறும் இந்த 1.96% மக்கள் மட்டுமே எப்படி உரிமை கொண்டாட முடியும்? அது எப்படி நியாயமாகும்னு அவர் கேட்கிறாரு. இது எப்படி இருக்குன்னா, நான் ஒரு பெரிய ஆலமரத்தை பாக்குறேன். அந்த மரத்துல ஏகப்பட்ட கிளைகள், விழுதுகள் இருக்கு. ஆனா ஒருத்தர் அதுல இருக்கிற ஒரே ஒரு சின்ன கிளைய மட்டும் தொட்டு காட்டி இதுதான் முழு மரம், வேற எதுவும் மரம் கிடையாது அப்படின்னு சொல்றதுக்கு சமமா இருக்கு. ஆப்ரஹாமோட குடும்ப மரம் அப்படிங்கிறது ரொம்ப பெரியது. அதுல யூதர்கள்ங்கிறவங்க ஒரு சிறு கிளை மட்டும்தான் ஜென்னிங்ஸ் ரொம்ப அழகா நிரூபிக்கிறாரு. ஆமா, அந்த மரத்தோட உருவகத்தை அப்படியே கொஞ்சம் பெரிய அளவுல நம்ம கனெக்ட் பண்ணி பார்ப்போம். விசுவாசத்தை மையமா வச்ச திருச்சபை குறித்து ஓடி பார்க்கும் சொல்ற வாதம் இங்க மிக முக்கியமானதா மாறுது. இன்னைக்கு பல கிறிஸ்தவர்கள் மத்தியில ஒரு நம்பிக்கை இருக்கு. அதாவது கடவுள் முதல்ல இஸ்ரேல் மக்களை தான் தேர்ந்தெடுத்தாரு. ஆனா அவங்க இயேசுவை நிராகரிச்சதால கடவுள் தற்காலிகமா ஒரு மாற்று திட்டமா, ஒரு பிளான் பியா திருச்சபையை உருவாக்குனாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா பாக்கும் இதை முற்றிலுமா மறுக்கிறாரு. ஆமா, அவர் எபேசியர் 3:10-11 மேற்கோள் காட்டி திருச்சபை அப்படிங்கிறது ஏதோ நடுவுல வந்த மாற்று திட்டம் கிடையாது. அதுதான் ஆரம்பத்துல இருந்தே கடவுள் மனசுல இருந்த நிரந்தர திட்டம், அதாவது பிளான் ஏ அப்படின்னு விவரிக்கிறாரு. ரொம்ப சரி. யூதர்களையும் மற்ற இனத்தவர்களையும் ஒன்னா இணைச்சு அவங்களுக்கு இடையில இருக்கிற இன மொழி வேறுபாடுகள் அப்படிங்கிற அந்த சுவரை உடைச்சு எல்லாரையும் சமமா பாக்குற ஒரு ஆவிக்குரிய இஸ்ரேல். இதுதான் ஆதி முதலா கடவுளோட திட்டமா இருந்துச்சு. ஆவிக்குரிய இஸ்ரேல். ஆமா, மரபணுவோ ரத்த உறவோ கடவுளோட ராஜ்யத்துல ஒருத்தரோட இடத்தை தீர்மானிக்கிறது கிடையாது, விசுவாசம் மட்டுமே தீர்மானிக்குது அப்படிங்கிறது தான் புதிய ஏற்பாட்டோட மையச் செய்தி அப்படின்னு பாக்கம் ரொம்ப தெளிவா சொல்றாரு. உண்மையிலே இது ஒரு மிகப்பெரிய பாரடைம் ஷிஃப்ட்னு தான் சொல்லணும். சரி, இன்றைய நமது ஆய்வோட இறுதி பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். விவாதிச்ச விஷயங்களை ஒரு முறை சுருக்கமா பார்ப்போம். இந்த 3 சோர்சஸ்கள் சொல்ற வாதத்தின்படி பாத்தீங்கன்னா, புதிய ஏற்பாட்டுல சொல்லப்படுற உண்மையான இஸ்ரேல் அப்படிங்கிறது வெறும் டிஎன்ஏவாலோ இரத்த உறவாலோ தீர்மானிக்கப்படுறது கிடையாது. அது முழுக்க முழுக்க ஆன்மீக விசுவாசத்தால மட்டுமே தீர்மானிக்கப்படுது. ஆமா, அதே போல பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கை அப்படிங்கிறது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. அதனால எந்த விசுவாசமும் இல்லாத தற்போதைய மதச்சார்பற்ற நவீன இஸ்ரேல் நாட்டுக்கு பழைய வேத வாக்கியங்களை காட்டி மேற்கத்திய நாடுகள் நிபந்தனையற்ற அரசியல் மற்றும் நிதியுதவி வழங்குறது முற்றிலும் தவறானது அப்படின்னு இவங்க 3 பேரும் ஆழமா வாதிடுறாங்க. நிகழ்ச்சியை முடிக்கிற தருணத்துல திரும்பவும் ஒரு முறை நம்ம கேட்பாளர்களுக்கு நான் நினைவூட்ட விரும்புறது என்னன்னா, நாம இங்க அலசின விஷயங்கள் எல்லாமே நமக்கு வழங்கப்பட்ட அந்த 3 சோர்ஸ்களோட இறையியல் வாதங்கள் மட்டும்தானே தவிர இது எங்களோட சொந்த கருத்தோ அல்லது நிலைப்பாடோ கிடையாது. விவாதத்துல இருக்கிற ஒரு ஸ்ட்ராங்கான மாற்று பார்வையை உங்களுக்கு கொண்டு சேர்க்கிறது மட்டும்தான் எங்க வேலை.
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட பழங்கால நூல்களை பத்தின ஒரு சின்ன விளக்கம் இன்னைக்கு 21ஆம் நூற்றாண்டோட உலகளாவிய அரசியலையும் பல பில்லியன் டாலர் வெளியுறவு கொள்கைகளையும் எப்படி ஆழமா பாதிக்குது அப்படிங்கறத இது ரொம்ப தெளிவா காட்டுது. ஒரு சின்ன இறையியல் விளக்கம் உலக வரைபடத்தோட தலையெழுத்தையே மாத்தக்கூடிய வல்லமை படைச்சது அப்படிங்கறத நீங்க உணரலாம். கண்டிப்பா. அதனால இப்ப நான் உங்க முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வியை வைக்கிறேன். இது இந்த சோர்ஸ்கள்ல நேரடியாக குறிப்பிடப்படலைனாலும் நீங்களே சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி. ஒருவேளை இன்னைக்கு உலக அரசியல்ல ஆதிக்கம் செலுத்துற அந்த மாம்சப்படியான இஸ்ரேல் அப்படிங்கிற நம்பிக்கைக்கு பதிலா நாம இன்னைக்கு விவாதிச்ச இந்த ஆவிக்குரிய இஸ்ரேல் அப்படிங்கிற இறையியல் பார்வை நாளைக்கு மேற்கத்திய வாக்காளர்கள் மற்றும் கொள்கை வகுப்பாளர்களிடையே ஆதிக்கம் செலுத்த தொடங்கினா என்ன நடக்கும்? ரொம்ப பிரமாதமான கேள்வி. அப்படி நடந்தா மத்திய கிழக்கோட எதிர்கால புவிசார அரசியல் எப்படி மாறும்? அமெரிக்காவோட நிதி உதவி யாருக்கு போகும்? உலகளாவிய கூட்டணிகள்ல என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும்? அது உலக வரைபடத்துல எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்? இத உங்க சிந்தனைக்கே நாங்க விட்டுடுறோம். தொடர்ந்து கேள்விகளை கேளுங்க, தேடல தொடருங்க. மீண்டும் ஒரு விரிவான ஆய்வில் சந்திக்கலாம்.